சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பத்தியோ வேற எந்த ரூல்ஸை பத்தியும் கவலைப்படாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாம எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியா இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸ், ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையே தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life I can confidently say this, I know 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்போ நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறதை இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தியெல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே? சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தியெல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார்.
இந்த வாரம் முழுக்க என் மேலேயும் வசுமதி மேலேயும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ.